direction deserves to be issued to hand over the investigation to the CBI. To the CBI. To the CBI. ஏன்னா once Supreme Court order வந்துடுச்சுன்னா CBI probe வந்து பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டோட கிட்டையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கமிட்டியோட ஹெட்டா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா கிளியரா உட்கார்ந்துகிட்டு இந்த இடத்துல இது நடந்தது, இந்த இடத்துல அது நடந்ததுன்னு சொல்லும் பொழுது விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, கரூருக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ப்ரோவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வெற்றி வாகையை சூடிருக்காங்க. எப்பயுமே இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா மக்களுக்கு உண்மை தெரியாம போயிடும். அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள விஜய் அவர்கள் காலையில போயிட்டு கரூர்ல பாக்கணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் பண்ணா எப்படிங்க? இந்த விசாரணை தொடர்பான ஒரு அப்டேட்டை கொடுத்தேன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதை சொன்னார். ஒருத்தன் காலையில் 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம். ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது. அவர் வரும்போது மார்ச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும். இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன். இதை அடிப்படையாக வச்சு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுதா? இப்போ தெரியுதா எத்தனை டேபிள்னு? புரியுதா? 1 மணி நேரத்தில் எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிருக்காங்கப்பா. எப்படி சார் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க? முடிச்சுட்டு கரூரில் ஒரு சுடுகாடு தான் இருக்குது. அங்கே அந்த ஊருக்கு எத்தனை சுடுகாடு இருக்கும்? மின்மயானம் நான் சொல்கிறது இங்கே ஒன்று தாங்க இருக்குது. ஊர்லேருந்து சொந்தக்காரெலாம் வருவான். என்ன பண்ண போகிறோம் சொந்தக்காரன்ட்டு? இந்தா எரி எங்க என்ன இந்தா 1 லட்ச ரூபா ஒவ்வொரு தடவை 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க திமுக. பக்கத்தில் வேறு வேறு சுடுகாடு இருக்குல்ல, வேலூர்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம், கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தில் சுடுகாடு, அங்கெல்லாம் போய் எரிச்சிருக்காங்க. 6 மணிக்கு எல்லா பாடியும் எரிச்சாங்க. நைட்டு நடக்குது இல்லை, காலைல 6 மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட். வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கணும்ல, அவங்க ரெக்கார்டு பண்ணிருக்குவாங்களே. என்னது? அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதெல்லாம் பண்ணியிருப்பாங்கப்பா. முடிஞ்சிச்சு, பாடி இல்லையே. இதைத்தான் சிபிஐ முதலில் கையில் எடுக்க போகிறது என்று சொல்கிறார்கள். நானும் காலையில் பேசிகிட்டு இருந்தேன், என்னதான் சார் இருக்குது எல்லாம் இந்த போஸ்ட்மார்ட்டம்ன்றாங்க, என்ன அப்படின்னு. சார் எங்கே சார் பண்ண விட்டாங்க போஸ்ட்மார்ட்டம்? டாக்டருங்கெல்லாம் புலம்புறாங்க சார் எங்ககிட்ட. எடப்பாடி வர்றாரு, அதுக்குள்ளே பாடி இருக்கக்கூடாது. 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டாங்க. எல்லா போஸ்ட்மார்ட்டமும் 41 பாடி 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு 5 மணிக்கு பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாருக்குமே சொந்தக்காரங்க வருவாங்களே, சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லைம்மா, யார் வீட்டிலேருந்து எடுப்பாங்களா இப்போ பாடி? சொல்லு. இது எல்லார் வீட்லையும் இலை விழுந்துருக்கு. யாரும் எடுப்பாங்களா பாடி? எடுக்க மாட்டாங்க. வந்தா சண்டை எழுப்பாங்க. அதுவும் ஏதோ ரொம்ப நாள் கடந்து நோய் வந்தவங்கன்னா கூட பரவாயில்ல சார், சடனா இறந்து போனது 8-12 பேரும் குழந்தைங்க இல்லையா? சொந்தக்காரங்க விடுவாங்களா? என்ன அவசரம் கேட்க மாட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு மனசு வருமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுக்குறாங்க. வீட்டில் வச்சு ஒரு மணி நேரம் மனசார அழுகணும்னு தோணுமா தோணாதா? வில்சன் சொல்றாரு, பாடியை கொடுங்க பாடியை கொடுங்கன்னு கதறினாங்கன்னு. இப்போதான் கேட்குறேன், எல்லா குடும்பத்துக்கும் கையில் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி இதில் ஏற்று போ. கூடவே ஆள் போயிருக்காங்க. ஒவ்வொரு டிசீஸ்டு ஃபேமிலி கூடவும் திமுக காரன் ஒருத்தன் உள்ள உட்காந்து போ, வண்டி எடுமா முதல்ல. பாடி சிஎம் பார்த்துட்டாரு, எடப்பாடி பார்க்கக்கூடாது. வேக வேகமாக எடுத்துகிட்டு போய் 3 சுடுகாட்டில் எரிச்சிருக்காங்க, 3 மின்மயானம். சிம்பிளாகவே இது தெரியலையா? நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு இளவு இருந்திருக்கு, நம்ம வீட்லேயே ஒரு புள்ள இருந்திருக்கியா, ஒரு 8 வயசுல ஒரு குழந்தை செத்து போச்சியா, எல்லா சொந்தக்காரங்களும் வரணும் அழுவணுன்ட்டு நினைப்போம்னு நினைக்க மாட்டோம்ப்பா. 1 மணி நேரத்தில் எதுக்கு நம்ம பாடி எரிக்க போகிறோம் சொல்லு? இன்னைக்கு வசதி வந்து விட்டது, எலக்ட்ரிக் பாக்ஸ் வந்துருச்சு. 2 நாள் வைக்கலாம், 3 நாள் வைக்கலாம் இல்லையா? எதுக்கு அவ்வளோ அவசரமாக எதுக்கு எரிக்க போகிறோம் சொல்லு? எந்த ஃபேமிலி ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. எதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. Sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction and confidence. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லது